உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. ரூத் தமிழின் முதன்மை செய்திகள். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பொல்லால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் படுகொலை. மீண்டும் வெளிநாடு பறக்க தயாராகும் பிரதமர் மஹிந்த. மன்னாரில் கிராம சேவர் உள்ளிட்டோர் மீது கடற்படையினர் தாக்குதல். அனுராதபுரம் சிறைக்குள் நுழைந்த சாணக்கியன் சுமந்திரன். விபத்துக்கு பின் தப்பி சென்ற முச்சக்கர வண்டி வாய்க்காலுக்குள் விழுந்தது, சாரதி தப்பியோட்டம். இலங்கையில் அமெரிக்கா பௌத்த திட்டம் அம்பலம். உலக வாழ் மக்களிடம் இலங்கை ஜனாதிபதி விடுத்துள்ள கோரிக்கை. 1ஆம் திகதி ஊரடங்கு நீக்கம், 15ஆம் திகதி வரை பயணத்தடை. இலங்கை மற்றும் இந்தோனேசியா வெளிவிகார அமைச்சர்கள் பேச்சு. தலிபான்களுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக எச்சரிக்கை. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் வாரம் மருத்துவ தேவைக்காக சிங்கப்பூர் செல்லவிருப்பதாக அலரி மாளிகை வட்டார தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக இலங்கை மீது சிங்கப்பூர் அரசாங்கம் பயண தடை விதித்துள்ள நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையோ அல்லது வேறு இலங்கை பிரஜைகளையோ சிங்கப்பூர் அரசாங்கம் தற்போதைக்கு நாட்டுக்குள் ஏற்பதாக இல்லை. எனினும் நீண்ட நாட்கள் இலங்கை சிங்கப்பூர் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு இடையே நடாத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பிரதிபலனாக வெறும் 5 பேருக்கு மாத்திரமே பிரவேசிப்பதற்கான அனுமதியை சிங்கப்பூர் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அவரது பணிக்குழுவின் தலைவர் ஜோசித்த ராஜபக்ஷ மற்றும் 3 பேர் அடுத்த வாரம் சிங்கப்பூர் செல்லவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் அலுவலகமான அறிவகம் இலங்கை போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அலுவலகத்திற்கு வந்து செல்லும் அனைவரும் போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அலுவலகத்திற்குள்ளே எவரையும் செல்ல விடாமல் தடுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்த போலீசாரிடம் ஏன் இவ்விடத்தில் நிற்கின்றீர்கள், அலுவலகத்திற்கு வருவோருக்கு தடையை ஏற்படுத்துகிறீர்கள் என்று கேட்டதற்கு மேலடுக்கு உத்தரவு என்று பதில் கூறியிருக்கிறார்கள் எனவும் குறித்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பங்காளிப்பாடு கிராமத்திலிருந்து கடல் தொழிலுக்கு நேற்று நள்ளிரவு சென்று வந்த கிராமத்தவர் ஒருவரை மதுபோதையில் இருந்த கடற்படையினர் வழிமறைத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த கிராம சேவகர் ஒருவர் அவரை ஏன் தாக்குகிறீர்கள் என கடற்படையினரிடம் வினவிய போது 10க்கும் மேற்பட்ட கடற்படையினர் சேர்ந்து கிராம சேவகரையும் தாக்கியுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக பேசாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுக்க சென்ற போது அவர்கள் முறைப்பாட்டை ஏற்க மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் உடனடியாக அவர்களின் உடல்நலம் கருதி பேசாலை வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன், கடற்படையினரின் இந்த அராஜகமானது தற்போது இருக்கும் அரசாங்கத்தின் உண்மையான மனநிலையை வெளிக்காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த தாக்குதல் சம்பவமானது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தொடர்பில் இலங்கையில் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெல தகவல் வெளியிட்டுள்ளார். அதன்படி சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் நாட்டை திறப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாவலப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் 30ஆம் தேதி இடம்பெறும் கலந்துரையாடலில் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்று தீவிரமடைந்த நிலையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊரடங்கானது தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் எதிர்வரும் 1ஆம் தேதி தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்டு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாரப்பில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரியம்ப
தபேஸ்லா பிரதேசத்தில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் மற்றைய நபரை பொல்லால் தாக்கி படுகொலை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தம்பெஸ்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதான குடும்பஸ்தரே இந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் நாரம்பெற வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தாக்குதலுடன் தொடர்புடைய நபரை கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இன்று விஜயம் செய்துள்ளது. ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்பத்த கைதிகள் இருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பில் விசாரணைகளும் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், சுமந்திரன் உள்ளிட்ட சிலர் அனுராதபுரம் சிறைக்கு சென்று கைதிகளை சந்தித்துள்ளனர். ஏனைய நாடுகளில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் தீவிரவாதிகளின் புகலிடமாக ஆப்கானிஸ்தானை மீண்டும் மாற்றிவிடக் கூடாது என தலிபான்களை இந்தியாவும் அமெரிக்காவும் எச்சரித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையிலேயே இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதன் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்தியா தலைமையில் ஐநா பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கமைய பெண்கள், சிறுவர்கள், சிறுபான்மையினரின் மனித உரிமைகளை தலிபான்கள் மதிக்க வேண்டும் எனவும் இரு நாட்டு தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற விரும்பும் உள்நாட்டவர் மற்றும் வெளிநாட்டவர்களை தடுக்கக்கூடாது எனவும் கூட்டறிக்கையில் இரு தலைவர்களும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் இன்றைய நாளின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.